இந்த வீடியோவில் இந்த மாதிரி வந்து ஒரு நைட்டி தான் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்து நம்ம ஒரு பேட்டர்ன் ஒர்க் கொடுத்து பட்டன்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஸ்லீவுக்கும் இந்த மாதிரி வந்து கான்ட்ராஸ்ட் ஃபேப்ரிக் கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து நம்ம பேக்கெட்டும் வந்து இதில் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு கம்ஃபர்ட் வியராக நம்ம பிராண்டட் நைட்டிஸ் மாதிரி நம்ம வந்து அந்த ஃபிட்டிங்கில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஃபேப்ரிக் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளாரல் பிரிண்ட் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். ரொம்ப பெரிய பிரிண்ட் எடுக்கிற மாதிரி நீங்கள் வந்து நைட்டிக்கு யூஸ் பண்ணாதீங்க, அது நம்மளை வந்து ரொம்ப ஃபேட்டாக காமிக்கும். ஸோ அந்த மாதிரி குட்டி பிரிண்ட்டாக இருக்கிற மாதிரிக்கு நான் ஒரு 3 மீட்டர்ஸ் வந்து நான் ஃபேப்ரிக் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபேப்ரிக் லென்த் எவ்வளோ மீட்டர் எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய லென்த்து உங்களுக்கு ஷோல்டர் டு பாட்டம் டோ வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அதை 2 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து நமக்கு வேண்டிய ஃபேப்ரிக். அதாவது யூஸ்வலாக நைட்டிக்கு 3 மீட்டர்ஸ்க்கு மேலே தேவைப்படாத. ஸோ எனக்கு வந்து ஷோல்டர் டு பாட்டம் வரைக்கும் நமக்கு 57 இன்ச்சஸ் டோட்டல் லென்த்து, அதாவது 56 ரெடி. ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து நம்ம ஃபோல்டிங்காக கொடுத்து ஒரு 57 இன்ச்சஸ்க்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ 2 டைம்ஸ் நம்ம 57 எடுத்தோம்னா அரௌண்ட் அது ஒரு 3 மீட்டர்ஸ் கணக்கு வந்துடுது இல்லையா? ஸோ அதனால் 3 மீட்டர் ஃபேப்ரிக் வந்து நம்ம எடுத்திருக்கோம். நிறைய பேர் வந்து கேட்குறீங்க எப்படி வந்து ஃபேப்ரிக் ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ நான் வந்து இதில் எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்களா, நமக்கு வந்து கரை இருக்கு இல்லையா, இதில் தான் நமக்கு எவ்வளோ மீட்டர்ஸ் அப்படிங்கிறத நமக்கு மெஷர் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து இந்த எட்ஜும் அந்த எட்ஜும் மீட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ண போகிறேன். அதாவது கரைப்பகுதியும் மீட் பண்ணுற மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லென்த் வைஸ் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணுறோம். அதாவது நம்ம பேண்ட்டுக்கெல்லாம் எப்படி கட்டிங்க்கு போடுவோமோ அதே மாதிரி லென்த் வைஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். அதாவது இது வந்து 42 இன்ச்சுடைய வித் இதுக்கு இருக்கா. ஸோ நம்ம வந்து இப்போ நான் 2 ஃபோல்டில் போட்டிருக்கேன். ஸோ நம்ம எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸோ பாருங்கள், 2 ஃபோல்டில் 21 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ அப்போது நமக்கு 42 இன்ச்சஸ் வித்தை நான் அந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ வந்து 4 லேயர் நான் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட்டுக்கு ஒரு ஃபோல்டு, பேக்குக்கு ஒரு ஃபோல்டு, 4 லேயர் நான் எடுத்து 4 ஃபோல்டு ஓப்பன் சைடு வந்து நமக்கு ஆப்போசிட்டில் போட்டிருக்கேன், ஃபோல்டட் சைடு நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ மேலே வந்து ஒரு லெவல் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ நம்ம வந்து 57 இன்ச்சஸ்க்கு வந்து மார்க் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த டாப்பில் இருந்து நம்ம 57 இன்ச்சஸ்க்கு ஃபேப்ரிக்கை மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேலன்ஸ் ஃபேப்ரிக்கை. ஓகே, ஸோ அந்த மார்க்கில் வந்து நம்ம இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து ஸ்லீவுக்கு நீங்கள் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம அந்த பாடி பார்ட் கட் பண்ணும்போது சைடில் வர ஃபேப்ரிக்கே ஸ்லீவுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நைட்டிஸில் பார்த்தீங்கன்னா ML, XL, 2XL, 3XL இந்த மாதிரி தான் நமக்கு வந்து சைஸஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ நம்ம வந்து இப்போ L சைஸ் அப்படின்னா நம்ம எப்படி எடுப்போம், 40 இன்ச்சஸ். நீங்கள் குர்த்தியில் 38 சைஸஸ் M சைஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டியில் வந்து L சைஸு போகணும், அதாவது 40 இன்ச்சஸ் போகணும். ஏன் அப்படின்னா நம்ம குர்த்தி மாதிரி நைட்டி வந்து ரொம்ப ஃபிட்டடாக போட மாட்டோம். நம்ம வந்து ரொம்ப கம்ஃபர்ட்காக தான் நம்ம நைட்டி வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த லூஸ் வந்து நமக்கு இருக்கணும். அந்த ஈஸ்கான அலவன்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தான் நமக்கு அது லூஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால நான் வந்து 40 சைஸு, அதாவது L சைஸ் தான் நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஷோல்டர் மார்க் பண்ண ஃபார்முலா என்ன, செஸ்ட் டிவைடட் பை 6. ஸோ நம்ம இங்கே வந்து செஸ்ட்டு 40 inches divided by 6. ஸோ நமக்கு 6.25 inches வருது இல்லையா? ஸோ இப்போ நம்ம நெக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மேலே வந்து ஒரு 2 inches 2.5 inchஸில் தான் நான் நெக்கோடைய டிப் கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம க்ளோஸ் நெக்காக வைக்க போகிறோம், நைட்டிக்கு அப்படி தான் வைப்போம் இல்லையா? ஸோ அதனால நம்ம ஷோல்டர் வந்து ஒரு 1/2 inch to 3/4 inch நம்ம போட் நெக்கில் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 inch ஆட் பண்ணி 7.5 inchஸில் வந்து 7.5 inches வந்து நான் ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் நமக்கு ரொம்ப ஃபிட்டடாக இருக்காது, பட் அப்படி தான் நமக்கு நைட்டி போட்டால் அழகாக இருக்கும், இல்லாட்டி நமக்கு சுடிதார் மாதிரி இருக்கும். ஸோ சேம் ஆர்ம் ஹோலும் நம்ம வந்து 7.5 inches நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கேயும் செக் பண்ணிக்கோங்க 7.5 இருக்கான்ட்டு. ஸோ இந்த ஆர்ம் ஹோல் லைனை வந்து நம்ம ட்ரா பண்ணிடலாம். ட்ரா பண்ணிவிட்டு இப்போ செஸ்ட்டு மார்க் பண்ணணும். ஸோ இந்த லைனை நான் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறேன்.
ஓகே, செஸ்ட் டிவைடட் பை 4 தான் நமக்கு அப்பர் செஸ்ட் ஃபார்முலா. அப்போ 40 டிவைடட் பை 4னா 10 இன்ச்சஸ். ப்ளஸ் நமக்கு வந்து ஈஸுக்கு அலவன்ஸ் கொடுக்கணும், 0.5 இன்ச்சஸ் கொடுத்துட்டு சீம் கொடுத்துக்கலாம். அப்போ 10.5 இன்ச்சஸ் வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஸோ அப்பர் செஸ்ட்டு 10.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து நான் ஒரு 1 இன்ச்சு சீம் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமோ நீங்கள் உங்களுக்கு சீம் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஆர்ம்ஹோல் லைனுடைய மிட் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம அந்த ஆர்ம்ஹோல் கர்வ் கொடுக்கறதுக்காக நான் 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த 3 மார்க்ஸையும் நம்ம இந்த மாதிரி ஒரு கர்வ் லைனை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஆர்ம்ஹோல் கர்வ் வந்து ட்ரா பண்ணியாச்சு. நான் வந்து இப்போ நம்ம இதுக்கு வந்து நெக்கோடைய வித் வந்து போடணும். ஸோ நான் 3 இன்ச்சஸ் வந்து நெக்கோடைய வித் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து 4.5 இன்ச்சஸில் வந்து நெக்கோட பேண்ட் வந்து இருக்கா. ஓகே, ஸோ நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து ஷோல்டருக்கு வந்து ஸ்லோப் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு ஷோல்டர் வந்து ப்ராட் ஷோல்டராக நம்ம பேண்டு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து 1/2 இன்ச் வந்து நான் ஷோல்டருக்கு வந்து க்ளோஸ் நெக்குங்கிறதுனால ஸ்லோப் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்கோட டீப் கொடுக்கணும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு. ஸோ நான் வந்து இப்போது ஃப்ரண்ட்டுக்கு வந்து 5.5 இன்ச்சஸ் தான் நான் கொடுக்க போகிறேன் நெக்கோடைய டெப்த்து. பட் நம்ம வந்து இந்த மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம கட் பண்ண போகிறது கிடையாது ஃப்ரண்ட், ஏன்னா நம்ம பேட்டர்ன் கொடுக்க போகிறோம் இல்லையா. ஸோ அதனால நம்ம கேன்வாஷில் தான் வந்து ஃப்ரண்ட்டோடைய நெக் வந்து கட் பண்ணி திருப்ப போகிறோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் 5.5 இன்ச்சஸ். அதே மாதிரி பேக்கோடைய நெக் டெப்த்து வந்து நான் 2.5 இன்ச்சஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக கிராஸ் பயாஸ் பீஸ் கொடுத்து பேக்கோட நெக் வந்து நம்ம திருப்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எல் பாக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம அந்த யூ ஷேப்பில் வந்து நான் நெக்கு வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ பேக் பார்ட் மட்டும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் வந்து நம்ம கேன்வாஸில் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து வெயிஸ்ட் வந்து நம்ம மார்க் பண்ணணும். நம்ம யூஸ்வலாக நம்மளுடைய வெயிஸ்ட் லென்த் எங்கே இருக்கும், 14 இன்ச்சஸில் இருக்கும். நீங்கள் மீடியம் ஹைட்டாக இருக்கீங்கன்னா, கொஞ்சம் ஹைட் ரொம்ப ஜாஸ்தியாக இருப்பீங்கன்னா ஒரு 15 இன்ச்சஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து சீம்க்கு விட்டுட்டு 14.5 இன்ச்சஸில் வந்து நம்மளுடைய வெயிஸ்ட் ரவுண்டுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு லைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எப்போவும் வந்து வெயிஸ்ட் எவ்வளோ மார்க் பண்ணுவோம், அப்பர் செஸ்ட் எவ்வளோ இருக்கோ அதிலேருந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணி மார்க் பண்ணுவோம். ஸோ நம்ம அப்பர் செஸ்ட் வந்து 10.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வெயிஸ்ட் ரவுண்டு வந்து 9.5 இன்ச்சஸில் வந்து மார்க் பண்ணணும். ஸோ நான் 9.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு வந்து நான் சீம்க்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த வேஸ்ட்லேருந்து கீழே வந்து இந்த மாதிரி க்ராஸாக ஒரு லைன் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஒரு ஏ லைன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷேப்பில் நைட்டிஸ் போடும்போது உங்களுக்கு நல்லா ஃபிட்டடாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். பிராண்டட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏ லைனில் தான் போடுவாங்க. ஓகே, ஸோ நான் இந்த மாதிரி ஒரு 2.5 இன்ச்சஸ் மேல் பக்கம் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். வேறு ஏதாவது நைட்டி பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள், ஃப்யூச்சரில் நம்ம பண்ணலாம். நான் வெயிஸ்ட் வந்து நாச் பண்ணிக்கிறேன், வெயிஸ்டோடைய ரவுண்டை. அதே மாதிரி நெக்குடைய ரவுண்டையும் நெக்கு வித்தையும் நம்ம வந்து நாச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். பேக் பார்ட்டில் வந்து நம்ம நெக்கு கட் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரண்ட்டு தனியாக எடுத்தாச்சு. பேக் பார்ட்டில் வந்து நம்ம 2.5 இன்ச்சஸ்க்கு வந்து நெக்குடைய டெப்த்து கொடுத்துருக்கோம். ஸோ அதையை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நைட்டியோடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் 4 ஃபோல்டில் வந்து ஸ்லீவ் கட்டிங்க்கு ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஃபோல்டட் சைடு நம்மளை பார்த்துருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். 7.5 இன்ச்சஸ் லென்த் அண்டு 11.5 இன்ச்சஸ் வந்து வித் இருக்கிற மாதிரி 2 ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன் 2 ஸ்லீவுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கேப்போடைய லென்த் ஃபார்முலா செஸ்ட் டிவைடட் பை 12. ஸோ நான் வந்து 12ங்கிறனால நான் 3.5 இன்ச்சஸில் வந்து ஒரு கேப் லென்த் வந்து நான் மார்க் பண்ணி லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த லைன்லேருந்து இங்கேருந்து இப்படி ஒரு க்ராஸாக நம்ம வந்து ஒரு லைன் மார்க் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அப்பர் செஸ்ட் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோம், 10.5 இன்ச்சஸ். ஸோ சேம் 10.5 இன்ச்சஸை வந்து இங்கே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க.
மார்க் பண்ணிவிட்டு இந்த லைன்லேருந்து இங்கே வந்து நம்ம இப்படி க்ராஸாக லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதோடைய மிட் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இது 2 கூடைய மிட் பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பாயிண்ட்லேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சு, இந்த பாயிண்ட்லேருந்து கீழே ஒரு 1/2 இன்ச்சு. ஸோ இங்கே வந்து ஒரு 2 இன்ச்சை வந்து டச் பண்ணாமல் விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கர்வு லைட்டாக இந்த மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு வழியாக நம்ம ஒரு கர்வ் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்மளுடைய ஸ்லீவ் ரவுண்டு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே நான் ஸ்லீவ் ரவுண்டு 7 இன்ச்சஸ் கொடுத்துட்டு 1 இன்ச்சு சீம் கொடுத்துக்கிறேன். ஓகே, 7 இன்ச்சஸ் கொடுத்துட்டு 1 இன்ச்சு நான் சீம் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த லைனை வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நைட்டி கட்டிங் ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ஈஸி. நிறைய பக்கம் வந்து 3 மீட்டர்ஸ் வந்து நைட்டி ஃபேப்ரிக் கிடைக்குது. ஸோ நம்மளே வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து நைட்டி வந்து ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் ஃப்ரண்ட்டுக்கு கொஞ்சம் கர்வ் எடுத்துகிட்டு நாச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்லீவ் கட்டிங் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நான் இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் ஃபேப்ரிக் வந்து நான் எடுத்திருக்கேன் ஒரு பீச் ஷேடில். ஸோ இதில் வந்து கீழே நான் பார்டர் ஸ்லீவ்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு 3 இன்ச்சஸ் வித்தில் வந்து அதோடைய ஸ்லீவ் ரவுண்டு வர வரைக்கும் ஒரு லென்த்துக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 22 இன்ச்சஸ் அந்த மாதிரி ஒரு 2 பீசஸ் நான் 2 ஸ்லீவ்க்காக எடுத்திருக்கேன். ஸோ இதே இதில் வந்து நான் க்ராஸ் பயாஸ் பீஸ் 1 இன்ச்சு க்ராஸ் பீஸும் பைப்பிங் த்ரெட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம பாக்கெட் வைக்க போகிறோம் இல்லையா, ஸோ 14 இன்ச்சஸ் லென்த்லேயும் 8 இன்ச்சஸ் வித்லேயும் வந்து 2 ஃபேப்ரிக் நான் எடுத்திருக்கேன் பேக்கெட்காக. ஸோ அந்த மாதிரி பாக்கெட் வைக்கும்போது நான் வந்து ராங் சைடு மீட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி எடுத்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் நீங்கள் விட்டுக்கோங்க. ஸோ இந்த 1/2 இன்ச்சில் இருந்து நமக்கு வந்து எந்த அளவுக்கு பாக்கெட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 7 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து ஒரு ஷேப் இந்த மாதிரி ஒரு ரஃப்பாக ஒரு ஷேப் நீங்கள் வந்து கை அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கை வந்து அந்த பாக்கெட்டுக்குள்ளே போயிட்டு வரணும். ஸோ அதுக்காக நான் அந்த பாக்கெட்டுக்கு வர மாதிரி கை எப்படி வச்சுட்டு ஒரு ஷேப் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஷேப்பை விட்டு நம்ம ஒரு 1/2 இன்ச்சு சீம் மட்டும் கொடுத்துட்டு நம்ம இதையே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வரைஞ்ச ஷேப்பில் இருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து சீம்காக நான் கொடுத்துட்டு நம்ம இதையே அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு நம்ம இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பாக்கெட்டுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதை நம்ம வந்து ஸ்டிச்சிங்கில் பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக்கோட கேன்வாஸ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் நெக்குக்கு. ஸோ இந்த மாதிரி டபுளாக நான் வந்து கேன்வாஸை வந்து மடிச்சிருக்கேன். ஸோ 5 இன்ச்சஸ் வந்து ஃபோல்டிங்கில் வச்சுருக்கேன். லென்த்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 15 இன்ச்சஸ்க்கு எடுத்திருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம நெக்கோடைய வித்தை எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோம், 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம வந்து பேக்கில் மடித்து திருப்பும்போது 3.25 இன்ச்சு வந்துடும். அதே மாதிரி இங்கே வந்து நம்ம ஒரு 3.25 இன்ச்சுக்கு கேன்வாஸில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நெக்கோடைய வித் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் நெக்கோடைய டெப்த் நம்ம எவ்வளோ கேட்டிருந்தோம், 5.5 இன்ச்சஸ் கேட்டிருந்தோம் இல்லையா. ஸோ நம்ம வந்து இப்போ 5.5 இன்ச்சஸில் வந்து ஃப்ரண்ட் நெக்கோடைய வித் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த எல் ஷேப் வந்து நம்ம பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக் ஷேப் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நீங்கள் வந்து பி ஷேப் ஆர் யூ ஷேப் எதுவோ ட்ரா பண்ணிக்கோங்க. கீழே வந்து நம்ம அந்த பேட்டர்ன் கொடுக்க போகிறோம் இல்லையா, பேட்ச் மாதிரி. ஸோ நான் ஒரு 8 இன்ச்சஸ்க்கு வந்து இருக்கிற மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து இது 8 இன்ச்சஸ்க்கு இருக்க போது. இப்போ நம்ம அந்த பேட்ச் ஒர்க்கோடைய வித்து எவ்வளோ இருக்க போகுதுன்னா 1 இன்ச்சில் வந்து நான் மார்க் பண்ண போகிறேன். ஸோ நான் இதை அப்படியே சுற்றி வர இந்த மார்க்லேயே அந்த கர்வெல்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதே யூ ஷேப்லேயே வந்து நம்ம 1 இன்ச்சஸ் வந்து எடுத்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த நெக்கு முடிகிற வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கீழே கொண்டு வரதுக்கு நான் வந்து 1/2 இன்ச்சு எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா ஃபோல்டிங்கில் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இந்த பக்கம் 1/2 இன்ச், இந்த பக்கம் 1/2 இன்ச்சு சேர்ந்துச்சுன்னா நம்ம 1 இன்ச்சு நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு 1/2 இன்ச்சில் வந்து அந்த 8 இன்ச்சஸ் வரைக்கும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 1/2 இன்ச்சில் வந்து இந்த 8 இன்ச்சஸ் வரைக்கும் நான் மார்க் பண்ணிவிட்டு இதே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்குக்கு பேட்டர்ன் ஒர்க்குக்கு கேன்வாஷ் வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ இதை அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரில் உள்ளதை கட் பண்ண வேணாம், நம்ம நெக் அடித்து திருப்பினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து சென்டர் எதுன்னு நம்ம நாச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பக்கம் மட்டும்தானே நம்ம ட்ராப் பண்ணியிருக்கோம். ஸோ அதை அப்படியே ஆப்போசிட்டில் இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கோங்க இந்த பக்கத்துலையும். ஓகே, ஸோ அப்போ தான் நம்ம வந்து அது மேலே வச்சு பைப்பிங் வச்சு தைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சென்டரை வந்து நம்ம நாச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இது செட் ஆகிற மாதிரி ஒரு ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. இது வந்து ராங் சைடு மேலே இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கும் இல்லையா கேன்வாஷோடது, அதை இந்த மாதிரி வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி க்ராஸாக தான் ஃபேப்ரிக் எடுக்கணுமா மெயின் அப்படின்னா கிடையாது. இது செட் ஆகிற மாதிரி நான் சைடில் கட் பண்ண ஃபேப்ரிக், வேஸ்ட் ஃபேப்ரிக்கை நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ நமக்கு சுற்றி வர ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் அயன் பண்ணியாச்சு. 1/2 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த 1/2 இன்ச்சை நம்ம மடித்து தைச்சி எடுத்துக்கலாம். ஸோ சுற்றி வர நம்ம வந்து இதை வந்து மடித்து தைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கான்ட்ராஸ்ட் ஃபேப்ரிக்கை வந்து நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு பயாஸ் பீசஸ்க்கு. ஸோ இதில் வந்து அந்த பைப்பிங் த்ரெட் அந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு மடித்து இந்த மாதிரி நம்ம சிங்கிள் ஃபூட்டர் இருக்கும் இல்லையா அதை வச்சு நம்ம அடித்து இந்த மாதிரி பைப்பிங் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பைப்பிங் வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து ஸ்லீவை வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸ்லீவுடைய எண்டில் வந்து இதை நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் பார்டர் மாதிரி. ஸோ அந்த 3 இன்ச்சை வந்து நான் அந்த மாதிரி டபுளாக மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் 1.5 இன்ச்சஸ் வித்தில். உங்களுக்கு ஃபேப்ரிக் திக்காக இருக்குன்னா நீங்கள் 1.5 இன்ச்சு ஃபேப்ரிக்கே எடுத்துக்கோங்க போதும். ஓகேவா? ஸோ எனக்கு ஃபேப்ரிக் கொஞ்சம் ஃப்ளோயாக இருக்கிறனால அப்படி எடுத்திருக்கேன். ராங் சைடு வந்து கீழே வந்து இந்த ஃபேப்ரிக்கை வச்சுக்கோங்க. ராங் சைடு கீழே இந்த பார்டரை வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பிட்டு அந்த ஸ்லீவ் ஃபேப்ரிக் மேலே வந்து நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ப்ரௌன் கலர் மேலே ஸ்டிச் விழுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம டர்ன் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த டபுளாக வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து 2 ஸ்லீவும் கட் பண்ணி கார்னர் கீழே வந்து பார்டர் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இதே மாதிரி இந்த பார்டர் வச்சு நம்ம அட்டாச் பண்ணி 2 ஸ்லீவும் நம்ம எடுத்தாச்சு. ஸோ ஸ்லீவோட ஒர்க் வந்து நமக்கு முடிஞ்சுது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து இந்த மாதிரி நாச் பண்ணிக்கோங்க. நாச் பண்ணிவிட்டு ரைட் சைடு இது ஓகேவா, இது வந்து ராங் சைடு. ஸோ ராங் சைடு மேலே தான் நம்ம வந்து அந்த பேட்டர்ன் வச்சு ரைட் சைடில் திருப்ப போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த பைப்பிங்கை வந்து இதோட ரைட் சைடில் வச்சு நம்ம அடித்து எடுத்துக்கலாம். ஸோ வீடியோ வந்து எனக்கு எடுக்காமல் போயிடுச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு நான் திருப்பி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கட் பண்ணதை திருப்பி நான் உங்களுக்கு இந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ராங் சைடு ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் இந்த மாதிரி லைனிங் கேன்வாஸ் வந்து மேலே தெரிகிற மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ குட்டி குட்டியாக நாச்சஸ் போட்டுட்டோம் அப்படின்னா இதை நம்ம ரைட் சைடில் திருப்பிக்கலாம். அதாவது நம்மளுடைய பைப்பிங் வந்து நம்ம எதில் எடுத்துருக்கணும் அப்படின்னா அந்த கேன்வாஸ் சைடு வைக்காமல் கேன்வாஸ்க்கு பின்பக்கமாக வச்சு இந்த மாதிரி திருப்பி எடுத்தாச்சு. நம்மளோட ரைட் சைடு எடுத்தாச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இது சென்டரை விலகாமல் இருக்கிறதுக்காக நம்ம பின் பண்ணிக்கலாம்.
ஃப்ரண்ட்டோட சென்டரும் இந்த பேட்சோட சென்டரும். ஸோ இப்போ இதை அப்படியே அடியிலேயே நம்ம இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த பைப்பிங்கை வந்து இதே ஷேப்பில் கொடுக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு எங்கெங்கே டேர்னிங் வருதோ அந்தந்த டேர்னிங்கில் மட்டும் இந்த பைப்பிங்கில் வந்து ஒரு கட் கொடுக்க போகிறோம். த்ரெட்டை கட் பண்ணிடக்கூடாது, பைப்பிங் த்ரெட்டை கட் பண்ணிடக்கூடாது. அதை ஒட்டி இருக்கிற அந்த ஃபேப்ரிக்கை மட்டும்தான் நம்ம கட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பைப்பிங் வந்து நம்ம எங்கே இழுக்கிறோமோ அந்த இடத்துக்கு நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வரும். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதாவது நீங்கள் மேலே நெக்குக்கு பைப்பிங் கொடுக்கும்போது என்ன பண்ணோன்னா, நம்ம கேன்வாஸ் ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கேன்வாஸ் ஒட்டின பக்கம் பைப்பிங் வைக்காமல் பேக் சைடில் நம்ம அந்த மெயின் ஃபேப்ரிக் இருக்கும் இல்லையா, அந்த சைடில் அந்த யூ ஷேப்பில் பைப்பிங் வச்சு அடிச்சுட்டு நம்ம மெயின் ஃப்ரண்ட் ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் இந்த ஃபேப்ரிக்கை இந்த கேன்வாஸை வச்சு டர்ன் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ ஒரு தடவை கவனமாக அந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எனக்கு வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணாமல் அதை ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ மறுபடியும் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான், ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பேக்கெட் வந்து அட்டாச் பண்ணணும். அது பேக்கெட் அட்டாச் பண்ணுறது நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ராங் சைடு மீட் பண்ணுற மாதிரி நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த 1/2 இன்ச்சு சீம் கொடுத்துருக்கோம் ஸ்டிச்சிங்க்கு, அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி எண்டு முடிக்கும்போது 1/2 இன்ச்சுக்கு முன்னாடியே நம்ம முடிச்சிடணும். ஸோ அந்த மாதிரி 1/2 இன்ச்சு கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், 1/2 இன்ச்சுக்கு முன்னாடியே நான் வந்து ஸ்டிச் பண்ணி பேக் அந்த எண்ட் ஸ்டிச் கொடுத்து ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது 1/2 இன்ச்சு தள்ளி ஸ்டார்ட் பண்ணணும், முடிக்கும் போது 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி முடிச்சிடணும். ஸோ இதை வந்து நம்ம இப்படி டர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பேக்கெட் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டை அட்டாச் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இதையை நம்ம அட்டாச் பண்ணலாம். ஸோ இப்போ எதுக்கு நான் அந்த 1/2 இன்ச்சு கொடுத்தேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ பேக் பார்ட் எடுத்தாச்சு. பேக் பார்ட்டில் கிராஸ் பயாஸ் பீஸ் வச்சு நம்ம திருப்புவோம் இல்லையா, டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு குட்டி குட்டி நாச்சஸ் போட்டுட்டு டர்ன் பண்ணி மடித்து மறுபடியும் அதில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ பேக் பார்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையுமே வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி வச்சு நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி 2 ஸ்லீவையும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம பாடி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல நமக்கு அந்த பாக்கெட் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ மேலே இருந்து ஒரு 20 இன்ச்சஸ், அதாவது ஷோல்டரில் இருந்து நான் ஒரு 20 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த 20 இன்ச்சஸில் இருந்து கீழே நான் வந்து ஒரு 7 இன்ச்சஸ் வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி விரிச்சு விட்டால் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 1/2 இன்ச்சு முன்னாடியே நம்ம வந்து ஸ்டிச்சை ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இப்போ புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு 7 இன்ச்சஸ்க்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த 7 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் வந்து பண்ணக்கூடாது, அதை விட்டுட்டு பாடி வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து பேக் சைடில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, ராங் சைடில். ஏன்னா நமக்கு ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் தானே பண்ணால் கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு தெரியும். ஸோ அதனால் நைட்டியோடைய ஃப்ரண்ட் பார்ட்டில் பேக் சைடில் நான் அந்த மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்லீவ் நம்ம 1 இன்ச் அப்படியே மார்க் பண்ணியிருக்கோம். வேஸ்ட் வரைக்கும் 1 இன்ச்சு சீமில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் 1/2 இன்ச்சில் கொண்டு வந்துடுங்க கிராஸாக. 1/2 இன்ச்சில் எது வரைக்கும் கொண்டு வர போகிறோம், அந்த 20 இன்ச்சஸில் பாக்கெட்காக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் கொடுத்து எண்ட் ஸ்டிச் போட்டுருங்க. அந்த மார்க் பண்ணியிருக்கோம் 20 இன்ச் வரைக்கும் எண்ட் ஸ்டிச் போட்டுட்டு நீடில் எடுத்துட்டு கீழே நம்ம ஒரு 7 இன்ச்சுக்கு கீழே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல இருந்து மறுபடியும் ஸ்டிச்சை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கீழே வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடலாம், பாட்டம் வரைக்கும்.
ஸோ இது வந்து நம்ம ஒரு சைடு தான், ரைட் சைடு மட்டும் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு பாக்கெட் தான் வைக்க போகிறோம். நீங்கள் 2 பாக்கெட் வைக்கிறீங்கன்னா 2 சைடும் இதே மாதிரி ப்ரொசீஜர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 7 inches கேப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேப்புக்குள்ளே தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கேப்புக்குள்ளே அந்த பாக்கெட்டை வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். அந்த 7 inch கேப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டேன். ஸோ நமக்கு 2 பீஸ் இருக்கும் இல்லையா பாக்கெட்டில், ரெண்டு பீஸ் இருக்கும். இந்த பக்கம் ஒரு பீஸில் ஒரு 1/2 inch எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் உள்ள பீஸ்லையும் 1/2 inch இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு உள்ளே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு பீஸை வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட, நைட்டியோட ஃப்ரண்ட் பார்ட்டில் 1/2 inch டிஸ்டன்ஸில் அப்படியே ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இன்னொரு பீஸை வந்து பேக் பார்ட்டில் 1/2 inch டிஸ்டன்ஸில் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம விரித்து விட்டுட்டு இந்த பேக்கெட்டோட ஒரு பீஸையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் ஜாயின் பண்ணும்போது இதில் ஸ்டிச் விழுந்துடக்கூடாது. அதே மாதிரி பேக்கெட்டோட இன்னொரு பீஸையும் பேக் பார்ட்டையும் ஸ்டிச் பண்ணும்போது விழுந்துடக்கூடாது. ஸோ அந்த பாக்கெட் வந்து நம்ம உள்ள எந்த ஸ்டிச்சுக்குள்ளே இல்லாத மாதிரி அந்த பாக்கெட் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இப்படி இது திருப்பிட்டு பேக் பார்ட்டையும் அந்த பாக்கெட்டோட இன்னொரு லைனையும் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி அந்த பக்கமும் நம்ம ஸ்லீவ் ரவுண்டில் இருந்து கீழே பாட்டம் வரைக்கும் ஆப்போசிட் சைடையும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் வேஸ்ட் லைன் வரைக்கும் 1 inch மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 inchல க்ராஸில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம டர்ன் பண்ணி பார்த்தோன்னா தெரியும் பாக்கெட் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு. ஓகேங்களா, ஸோ கரெக்டாக நம்ம வந்து பாக்கெட் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த சைடையும் இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸஸாக இதில் ஏதாவது கொஞ்சம் கேப் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த கேப், அதாவது நீங்கள் 7 inches விட்டுருப்பீங்க, பட் 6 inchஸ்லேயே உங்களுக்கு அந்த பாக்கெட் செட் ஆகிட்டு 1 inch வந்து கேப் இருக்குன்னா அந்த 1 inchக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஸ்டிச் பண்ணி. ஸோ 2 சைடும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. கீழே வந்து நம்ம ஃபோல்டிங்க்கு மடித்து தைச்சு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து நைட்டி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் வந்து சைடும் ஜாயின் பண்ணியாச்சு, பாக்கெட் அட்டாச் பண்ணியாச்சு, கீழேயும் மடிச்சும் தைச்சாச்சு. ஓகேங்களா, இனி நம்ம வந்து அந்த கலர் ஃபேப்ரிக்லேயே நம்ம வந்து பட்டன்ஸ் ஆர் ஏதாவது ஃபேன்சி பட்டன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி அந்த சென்டர் பாட்டில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ இதில் நான் பட்டன் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன்.